யாழ்ப்பாண நகரத்தை அண்மித்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி இரவு தொடக்கம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி மாலை வரைக்கும் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். காற்றினுடைய வேகம் நித்வா புயலை விட கூடுதலாக இருக்கும். கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை கரையை அண்மிக்கின்ற பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கிழக்கு கரையோரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையினுடைய வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மிகப்பெரிய அளவிலான மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை அண்மிக்கின்ற பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு முன்னால நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு மிகச்சரியான தெளிவான எதிர்வு கூறலை நாளை, அதாவது 8ஆம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதையும் குறிப்பிட முடியும்.